எல்லாரோட வாழ்க்கையும் போல் என் வாழ்க்கை எப்போவுமே இருந்ததில்லை. சின்ன வயசுலேயே அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி ருத்ரா தான் எனக்கு எல்லாமே. பல நாட்கள் தனியாகவே இருந்திருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையேன்னு எவ்வளவோ ஏங்கியிருக்கோம். அப்போ தான் ஜென்சி என் லைஃப்பில் வந்தான். ஜென்சி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. சில நேரங்களில் நம்ம பண்ணுற சின்ன தப்பு அது நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து பாதிக்கும். அப்படி நான் பண்ண ஒரு சின்ன தப்பால் இப்போ இங்கே இருக்கேன். ஹலோ ஜென்சி சொல்லுங்க அருள். ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக இந்த ட்ரிப்புக்கு நானும் உங்கள் கூட வரணுமான்னு. இது ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணது தானே, என்னாச்சு சடனா? இல்லை, நீங்கள் ஷூட்டிங்காக போகிறீங்க, அங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? எங்களோட ஷூட் ஒன் டே தானே, அது நமக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்காதே. ஆல்ரெடி நம்ம ப்ரீ வெட்டிங் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம்ல, ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாமல் உங்களை நானும் என்ன நீங்களும் புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவையில்லாமல் யோசிக்கிறத விட்டுட்டு காலையில் ரெடியாக இருங்க, போகலாம். ம், ஓகே, பாய், குட் நைட். குட் நைட். ஸ்டெல்லா, உனக்கு நல்லா தெரியுமா இந்த ரோடு தானே? ஜென்சி, நீங்க டென்ஷன் ஆகாம வாங்க. எனக்கு நல்லா தெரியும் இந்த ரோடு தான். பிகாஸ் நான் ஆல்ரெடி இங்க வந்திருக்கேன். இல்ல, மேடு பள்ளமா இருக்கு, அதான் கேட்டேன். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? இன்னும் கொஞ்சம் தூரம் தானே நினைக்கிறேன். ருத்ரா, ருத்ரா, விக்டர், ஜென்சி, ஸ்டெல்லா, பார்த்துருங்க, பார்த்து. ஓகேவா? ஜென்சி, வா. ஏய், எல்லாருக்கும் ஓகேவா? உனக்கு ஒன்றும் ஆகலையே? உனக்கு சரி, வாங்க போலாம். பார்த்து போங்க. முடியல. இனிமேல் என்னால நடக்கவே முடியாது. ஐயோ, இங்க சுத்தமா சிக்னலே கிடைக்கல. ஐயோ, இப்போ என்ன பண்றது? ஸ்டெல்லா, எல்லாம் உன்னாலதான். நான் என்ன பண்றது? அப்பவே இந்த ரோடு சேஃபான்னு கேட்டேன். இப்ப பாரு, உன்னாலதான் இப்ப நடுக்காட்டுல வந்து மாட்டிக்கிட்டோம். சொல்லு, இப்ப என்ன பண்றது? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா?
இப்போதைக்கு நமக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் வேணும். நம்ம இங்கிருந்து எப்படியாச்சும் போயிடலாம். ருத்ரா, அங்க ஒரு வீடு இருக்கு. ஓகே, நம்ம எல்லாரும் அங்கே போயிட்டு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். சீக்கிரம் வாங்க, இங்கே யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஹலோ, வீட்டில் யாராவது இருக்கீங்களா? ஹலோ, கதவு திறங்க ப்ளீஸ். ஹலோ, ப்ளீஸ் யாராவது வந்தா கதவு திறங்க ப்ளீஸ். ஹலோ ஐயா, எங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நாங்க இந்த காட்டுல மாட்டிக்கிட்டோம். ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஐயா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. எங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன காயம் தான். இவங்களுக்கு தான் அதிகமா அடிபட்டிருக்கு. தயவு செஞ்சு கதவு திறங்க. நாங்க காலையில போயிடுறோம். ஐயா, ஒரு உதவியா தான் நான் கேட்கிறோம். ப்ளீஸ் ஐயா, இது என் தங்கச்சி ருத்ரா. இவங்க எல்லாம் என்னோட ஃபேமிலி. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. தேங்க்யூ. ஓகேவா? Yeah, I'm fine. Are you okay? Yeah, I'm fine. என்ன சொல்றாரு? டபுள் வேணுமான்னு கேக்குறாரு. ஓகே. எங்க உன் கை காட்டு. வேற எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா? ஐயா, என் பேர் அருள். இவங்க ஜென்சி, இவங்க ஸ்டெல்லா, இது ருத்ரா அண்ட் விக்டர். இவங்கெல்லாம் என்னோட ஃபேமிலி. உங்கள் பேர் என்னய்யா? இங்கே ஃபோன் ஏதாச்சும் கிடைக்குமா? இங்கே ஃபோன் ஏதாச்சும் கிடைக்குமான்னு கேளு. ஐயா, இங்க ஏதாவது ஃபோன் கிடைக்குமா? அருள், கொஞ்சம் என்னோட ஜாக்கெட் கழட்டணும். ஓகே. ரொம்ப வலிக்குதா? எங்க காட்டு. இல்ல இல்ல இல்ல, பரவாயில்ல. பெரிய காயமா இருக்கு, வலி இல்லைங்கிற. சாரி, நான் பார்த்து தான் வண்டி ஓட்டினேன். இப்படி ஆயிடுச்சு. உங்க மேல தப்பு இல்ல. நீங்க நல்லா தான் வண்டி ஓட்டிட்டு வந்தீங்க. ஏன் அருள், இந்த ஆக்சிடென்ட் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மெமரி ஆயிடுச்சுல?
லைட்டாக தான், ஒன்றும் இல்லை. விடு. குடிக்க தண்ணி கிடைக்குமா? ஐயா, இங்கே கட்டை ஏதாச்சும் கிடைக்குமா? ரொம்ப குளிராக இருக்கு. என்ன சொல்கிறாரு? எல்லாரையும் இங்கேயே இருக்கணும்னு சொல்றாரு. விக்டர், இவர் என் டாலர் தொட்டு பார்த்துட்டு ஏதோ சொன்னாரு, புரியல. ஆனால் எனக்கு பயமா இருக்கு. ஓகே ஓகே, ரிலாக்ஸ். மாயவனம். என்னது மாயவனமா? கொஞ்சம் ஃபோன் இருக்கட்டேன். நம்ம சிரிச்சு பேசிட்டு இருக்கத பார்த்து உன் ஆளு கடுப்பாக போற. நான் சொன்னல, வந்துட்ட பாரு. அதை பார்த்தா ஃபோன் மாதிரியே இல்லை. So sweet. நான் பாத்ரூம் போகணும், உள்ளவா. வெயிட் வெயிட், எங்கேயும் போகாதீங்க. அருள் வரட்டும். நான் கார்லேருந்தே போகணுன்னு தான் நினச்சேன். நான் போய் தான் ஆகணும். ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. If you don't mind, நான் பார்க்கட்டுமா? எங்க? அச்சச்சோ, என்ன இவ்வளவு அடிபட்டிருக்கு? கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும். நோ நோ, இது சின்னாடி தான், பரவாயில்ல. இல்ல, இத பார்த்தா சின்ன காய் மாதிரி இல்ல, ரொம்ப பெருசா இருக்கு. இல்லை, எனக்கு தெரியும், இது சின்னாடி தான். ஏய், என்ன நீ பயங்கரமா லுக் விடுறியே? அதெல்லாம் இல்லை, இங்கே எல்லா திங்ஸும் வித்தியாசமாக இருக்குல்ல, அதான். அதான் பார்த்தனே நீ என்ன பார்த்துட்டு இருந்தேன்னு. அப்படியா? ஏ ருத்ரா, நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஜென்சிக்கு ரொம்ப காயம். நம்ம எல்லாரும் இந்த மலையில் எங்கேயும் போக முடியாமல் இந்த காட்டில் தனியாக ஒரு வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டோம். அந்த கிழவனை பார்த்தா சைக்கோ கில்லர் மாதிரி இருக்கு. இந்த நேரத்தில் நான் ஸ்டெல்லாவை பார்க்குறேன்னு உனக்கு டவுட் வேற. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டெல்லா கொஞ்சம் ஸ்டெல்லா கொஞ்சம்
ஏய் ருத்ரா ஏய் ருத்ரா 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 ஏய் கொஞ்சம் வாய மூடுறியா? ருத்ரா ஏய் யாரோ அழுற சத்தம் கேக்குது, வா. சொல்லு என் கூட வா. ஏய் இங்க புரியல. ஓ, மத்த 2 பேரா? ஆ, அவங்க பாத்ரூம் போயிருக்காங்க. என்னாச்சு? இவருக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி பிஹேவ் பண்றாரு? சரி ருத்ராங்க? அவ பாத்ரூம் போயிருக்கா. ஏ விக்டர், அந்த தாத்தா சவுண்ட் மாதிரி இருக்கு. கண்டிப்பா அந்த வாஸ்து பின்னாடி ஏதோ இருக்கு. சரி வா, நம்ம போய் பார்க்கலாம். ஏய் இரு, நான் ஹெல்ப் பண்றேன்.
ருத்ரா போயிடலாம் ருத்ரா, பயமா இருக்கு. ஏய் பேசாம வா. உன் பேர் என்ன? அனாமிகா. யார் உன்னை இங்க அடைச்சு வச்சிருக்கா? அந்த தாத்தா தான். நான் அப்பவே நினைச்சேன் அந்த கிழவ தப்பான ஆளு. எதுக்கு இந்த பொண்ணை அடைச்சு வச்சிருக்கீங்க? ஒழுங்கா வெளியே விட்டுங்க. அண்ணா அண்ணா, அந்த கிழவை எதுக்கு உங்களை கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருந்தாரு? என்னன்னு சொல்லு. அந்த கிழவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம். அவர் ஒரு சின்ன பொண்ணை இந்த பாக்ஸ்ல அடைச்சு வச்சிருக்காரு. ஓகே ஓகே, ரிலாக்ஸ், நான் பாத்துக்கிறேன். டாச் கொடு. ஏதேதோ பிளான் பண்ணிட்டு வந்தோம். Now what is happening? ஹே, யார் இந்த பொண்ணு? இவ பேர் அனாமிகா. அந்த கிழவை இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல ஒரு பாக்ஸ் ரூம்ல அடைச்சு வச்சிருந்தாரு. ஐயோ, என்ன சொல்ற? என்னாச்சு இவருக்கு? ருத்ராவை தேடிட்டு போயிருந்தேன். அப்ப கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருந்தாரு. அதான் அடிச்சிட்டேன். ஓ மை காட், ருத்ரா, உனக்கு ஒன்றும் ஆகலையே? நோ நோ, ஐ அம் ஃபைன். ஓகே, தூக்கு போலாம். Don't worry baby, everything will be fine. ஒன்றும் இல்லை, ஓகே? விக்டர், என்னாச்சு? கிளியரா சொல்லு. ருத்ரா பாத்ரூம்ல இருந்து வந்தா கீழே யாரோ கத்துற சத்தம் கேக்குதுன்னு சொன்னா. நாங்க அதை ஃபாலோ பண்ணிட்டே போனோம். அங்க ஒரு பாதாள அறையில அந்த பொண்ணை யாரோ அடைச்சு வச்சிருந்தாங்க. அந்த ரூம் ஃபுல்லா ஒரே டிராயிங்காவும் எழுத்தாவும் வரைஞ்சிருந்தது. அப்புறம் ஓகே, அப்படின்னா நான் அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரேன். ஏய் வெயிட்,
தனியாக போகாத. நான் பாத்துக்கிறேன். ஏதோ கார் கீன்னு நினைக்கிறேன். வெளியில் ஏதாச்சும் கார் இருந்தால் செக் பண்ணு போ. ஓகே. ருத்ரா, நீ எங்கே போகிற? இங்கே எங்கேயும் போகாத. இவர் கூட கொஞ்சம் பேசணும். டோன்ட் வரி. உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, பட் கண்டிப்பாக நாங்கள் உன்னை இங்கேருந்து சேஃபாக கூட்டிகிட்டு போயிடுவோம். ம்? சரி, உன் வீடு எங்க? அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லு, அங்க போய் விட்டுடுறோம். ம்? சரி, உனக்கு பசிக்குதா? ம். ருத்ரா, அருள், ஓகே, நீ இங்கே இரு, நான் உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். ம்? அனாமிகா, இதுதான் அந்த சின்ன பொண்ணு அனாமிகாவை அந்த கிழமை அடைச்சு வச்சிருந்த இடம். இது ஏதோ மரத்தால செஞ்சு வச்ச பெட்டி மாதிரி இருக்கு. இங்க நிறைய மந்திரத்தால பொறிக்கப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. ஏதேதோ சிம்பிள்ஸ்லாம் கூட இருக்கு. இந்த சிம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ சாத்தானுடைய சிம்பிள்ஸ் மாதிரி இருக்கு. இங்க ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் அடிக்குது. ஏன் அந்த பொண்ணை இங்க அடைச்சு வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இங்க ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்கு. நிச்சயமா இது அந்த அனாமிகாவோட பொம்மையா தான் இருக்கணும். அனாமிகா, அனாமிகா, அனாமிகா,
எனக்கு ஊமா பாசெல்லாம் தெரியாது. என்னையா நீ? அந்த சின்ன பொண்ணு என்னையா பாவம் பண்ணா? எதுக்கு அவளை அடைச்சு வச்சிருந்த? அப்படி என்னதாயா பண்றது வீட்டுல? ஐயோ ஒன்னும் புரியலையா? ருத்ரா, ருத்ரா எங்க இருக்க? இங்க கொஞ்சம் வா. அண்ணா என்ன சொல்றாரு இவரு? நம்ம எல்லாரும் சாக போறோம்னு சொல்றாரு. சரி வா போலாம். அப்பா ஏன்பா என்ன தனி ரூம்ல அடைச்சி வச்சிருக்கீங்க? சொல்லுங்கப்பா. அவங்கெல்லாம் யாரு? ஏன் அழறீங்க? சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா, நீங்க ஏன் பேச மாட்டீங்க?
பாத்தீங்களா? நீ எங்க இருந்த? பெயின் ரொம்ப இருக்கா என்ன? இல்ல இல்ல பரவாயில்ல. சரி பார்த்து உட்கார். உன் கூட தானே இருந்தா? ஏன் ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஏய் உட்கார் உட்கார். நம்ம பார்த்த அந்த பாதாள அறையில அடிச்சு வச்சிருந்த சிறுமி இவதான். இவ பேரு அனாமிகா. இங்க எல்லாமே ஸ்டெல்லா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இவளுக்கு என்ன நடந்ததுன்னு டாக்குமெண்ட்ரி பண்ண ட்ரை பண்றேன். நம்ம வந்த வேலை தான் நடக்கல. இத வச்சு நம்ம சேனலை ஏதாச்சும் பண்ணலாம்ல. இங்க இருந்து எப்படி போலான்றத விட்டுட்டு ஏன் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க? இல்ல, அந்த தாத்தா என்ன பண்ணாரு, இவ கிட்ட இருந்து ஏதாச்சும் கிடைக்குமான்னு ட்ரை பண்றேன். ஏய் கார் ஸ்டார்ட் ஆகலப்பா. ஏதாச்சும் சரி பண்ண வாய்ப்பு இருக்கா? கார்ல இன்ஜினே இல்லப்பா. ஓகே, நான் போய் அந்த தாத்தாட்ட பேசி பாக்குறேன். எங்கேயும் போகாத. ஏன்டா சொல்லிக்கிட்டே இருந்தல. அருள், அருள் இங்க வாங்க. என்னாச்சு? இவர் கைய பாருங்க. எங்க? எப்படி ஒரு கை கட்டா இருக்கு? ஒருவேளை இங்க வரதுக்கு முன்னாடி இவரே கட் பண்ணிட்டு வந்திருப்பாரோ? அண்ணா இங்க என்னதான் நடக்குது? இவர்தான் அந்த பெரியவர், அந்த சிறுமியை பாதாள அறைக்குள் அடைத்தவர். தற்பொழுது இவர் கொலை செய்யப்பட்டு உள்ளார். இவரை கொன்றது இவர்தான். இவர் பெயர்தான் விக்டர். சொல்லுங்க விக்டர், எதனால, எந்த சூழ்நிலையில இவரை கொன்னீங்க? ஐயோ ஸ்டெல்லா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் புரியாம. கவலைப்படாத, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். எனக்கு பரவாயில்ல. சின்ன பொண்ணு அனாமிகாவுக்கு தான் ஹாஸ்பிட்டல் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் அவளை கூட்டிட்டு போகணும். ஸோ வாட் அபவுட் யூ? அதை விடுங்க. என்ன அருள், என்னதான் நீங்க ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் உங்க லவ்வருக்கு அடிபட்டதும் உங்களால தாங்க முடியலல்ல? நீ திருந்தவே மாட்டல. இந்தா உன்னோட பொம்மை. உனக்கு ஏதாவது வேணுமா? ஏய், என்ன பண்ற? அப்படிலாம் பண்ணக்கூடாது.
நிமிஷம் வாங்க. வெயிட் பண்ணு, நான் வரேன். இங்கே ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்கு. வாட்? ஆமாண்ணா, அந்த பெரியவர் ஏதோ மறைக்க ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. எதுக்கு அந்த ஃபோன் லைன் கட் ஆயிருக்கு? அவர் என்ன மறைக்க ட்ரை பண்றாரு? அவர் சாதாரணமான மனுஷன், வாய் பேச முடியாதவரு. இல்லை இல்லை, அவரை பார்த்தா அப்படிலாம் தோணலை. அந்த பாக்ஸ் ரூமை பார்த்துருக்கீங்கல்ல, அது ரொம்ப வருஷமாக க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த பொண்ணு உயிர் வாழ்ந்திருக்க முடியும்? அந்த பொண்ணுக்கு அவர் ஃபுட்டெல்லாம் கீழே கொண்டு போய் கொடுத்துருக்கலாம். இல்லை, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அது கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. சரி, நம்ம எதுக்கும் கீழே ஒரு தடவை போய் செக் பண்ணலாம். ம், ஓகே. ஓகே, வாங்க. அண்ணா, என்ன இதெல்லாம்? எனக்கு எதுவும் தெரியல, நானாக தான் பார்த்துட்ருக்கேன். அனாமிகா கண்டிப்பா இதெல்லாம் எழுதியிருக்க வாய்ப்பில்லை. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு இந்த ஹைட் எல்லாம் எட்டாது. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். சரி, வாங்க போகலாம். இந்த சிறுமி அனாமிகாவிடம் பலவிதமான சந்தேகங்கள் எழுகிறது. அந்த அறைக்குள்ள என்ன நடந்ததுன்னே தெரியல. அனாமிகா, நீங்க சொல்லுங்க. நீங்க ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? ஸ்டெல்லா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அனாமிகா, நீ சொல்லு. சொன்னா கேட்கவே மாட்டியா? ஜென்சி, அவ சைடுல இருந்து ஏதாவது சொல்லட்டும். இங்க எல்லாத்துக்குமே சந்தேகமா இருக்கு. நாட் only ஃபார் தட், மேபி இதனால அவளுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கலாம். சாரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். இதில் என்ன எழுதியிருக்கு? ஒன்றும் புரியலையே. இங்க கொடுங்க, நான் பார்க்குறேன். ம், அண்ணா, இதுல மை லவ் பீம் சிங்னு எழுதியிருக்கு. அப்போ அது அவரோட ஒய்ஃபா? ஓ மை காட். அப்போ அவரோட ஒய்ஃப் அவரே கொண்டுட்டாரா? எனக்கு பயமா இருக்கு.
அனாமிகா நீதானா? நான் பயந்தே போயிட்டேன். ரிலாக்ஸ் ஸ்டெல்லா, ரிலாக்ஸ். ஓகே, இங்க வா, போனை கொடு. இவங்க பேர் ஸ்டெல்லா. இப்போ இவங்கள பத்தி சொல்லுவாங்க. ஓகே, சொல்லுங்க ஸ்டெல்லா. அனாமிகா, யூ ஆர் கிரேசி. சொல்லுங்க. ஓகே, என் பேரு ஸ்டெல்லா. நான் மீடியாவில் ரிப்போர்ட்டராக இருக்கேன். எனக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, பட் அவங்க இறந்துட்டாங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. என்னை பற்றி அவ்வளோதான். நீங்க மாசமா இருந்ததை ஏன் சொல்லல, அதையும் சொல்லுங்க. என்ன? சொல்லுங்க ஸ்டெல்லா, நீங்க உங்க எக்ஸ் லவரால மாசமானத. அப்புறம் உங்க எக்ஸ் லவர் என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? சொல்லு. நீங்க கருவை கலைச்சது கலையில, அதையும் சொல்லுங்க. இங்க பாருங்க உங்க குழந்தைய. அண்ணா, இதை பார்த்தா அந்த அனாமிகா மாதிரி இருக்கு. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். 4, 8, 7, 6. அண்ணா, 40 இயர்ஸ் முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. அப்போ அந்த அனாமிகாவுக்கு மோர் தென் 40 இயர்ஸா? அருள்! 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 ஏய், என்னாச்சு? அனாமிகா! ஸ்டெல்லா! அனாமிகா! ஸ்டெல்லா! அனாமிகா! ஸ்டெல்லா! ஸ்டெல்லா! என்ன நடந்துச்சு? ஸ்டெல்லா! என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் வந்து பார்த்தா ஸ்டெல்லா, அனாமிகா. ஐயோ! ஸ்டெல்லா! ஸ்டெல்லா! அனாமிகா! ஸ்டெல்லா! ஸ்டெல்லா! என்ன நடந்துச்சு சொல்லு. யார் இதெல்லாம் பண்ணா? ஸ்டெல்லா! 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 அனாமிகா! 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 ஸ்டெல்லா! அனாமிகா! ஸ்டெல்லா, என்னதான் ஆச்சு சொல்லு. இந்த வீட்ல என்னமே இருக்கு. நீ பாத்தியா?
இல்ல நான் பார்க்கல, பட் அப்படிதானே நினைக்கிறேன். என் பின்னாடி இருந்து யாரோ எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் அப்படியே மயங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா நீங்களா இருக்கீங்க. அருள், நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்த வீட்ல யாரோ இருக்காங்க. என்ன சொல்றீங்க? நான் சொல்கிறேன், இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்றா தான் இருக்கணும். விடிஞ்சதும் நம்ம இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு வழியை பார்க்கலாம். இல்ல நம்ம இப்பவே இங்க இருந்து போயிடலாம். சொன்னா நீ கேட்கவே மாட்டியா? இந்த மலையில் எப்படி போகிறது? இப்போ இருட்டிடும், காலையில் போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டில் எங்கே போகிறது? ப்ளீஸ் அருள், அண்டர்ஸ்டாண்ட். அந்த பெரியவர் ஆரம்பத்துல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. இந்த வீட்ல என்னமோ நடக்குது. ப்ளீஸ் நம்ம இங்க இருந்து வெளியே போயிடலாம். நான் சொன்னா கேளு. அண்ணா, எல்லாத்துக்கும் அந்த அனாமிகா தான் காரணம். அவ செத்ததுக்கு அப்புறமும் இன்னும் அவ மேலதான் எனக்கு டவுட். ருத்ரா, நீ எப்படி இதெல்லாம் சொல்லலாம்? அவ பாவம், சின்ன பொண்ணு. நீங்க அப்படி நினைக்கிறீங்க, என்னால எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியுமா, அந்த பாக்ஸோட லாக்கை நாங்க உடைக்க ட்ரை பண்ணும்போது அந்த பெரியவர் எங்க மேல கோவமே படல. அவர் பயந்துட்டு எங்களை மிரட்டினாரு. அண்ணா, அந்த பாக்ஸ்ல இருக்கிற எலும்புக்கூடு, போட்டோஸ் அண்ட் சிம்பிள்ஸ்க்குலாம் என்ன அர்த்தம்? நீங்க பாத்தீங்களா அந்த போட்டோல இருக்கிற அந்த டேட்டை? என்ன அருள் இவ வளர்றா? சொல்கிறேன். இந்த ஃபோட்டோ பார், ஃபோட்டோவை திருப்பி பார். இல்ல, இது கண்டிப்பா அனாமிகாவா இருக்க முடியாது. பட் அவளை மாதிரி தானே இருக்குது. என்னால நம்பவே முடியல. எஸ், என்ன நடக்குதுன்னு எனக்கும் சரியாக தெரியல. பட் இது எல்லாமே அந்த அனாமிகாவை பாக்ஸ்லேருந்து வெளியில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது. இப்போதைக்கு நம்ம 5 பேர் இங்கேருந்து எப்படி சேஃப்டியாக போகிறோன்றது தான் முக்கியம். விக்டர், நீ இங்கே இரு, இவங்களை எங்கேயும் போக விடாமல் பார்த்துக்கோ. நான் அந்த அனாமிகா பாடியை வேற எங்கேயாச்சும் மாற்றி வச்சுட்டு வரேன். ஓகே. Hey, are you okay? Yes, I'm fine. You know what? என்னால எதுவுமே பண்ணாம சும்மாவே இருக்க முடியல. செல்போனை கொடு. சிக்னல் இல்லப்பா. அதை நான் பாத்துக்கிறேன். ஏய், எங்கே போகிற? நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்க போறேன். வெயிட், நீ போ. ருத்ரா, நீ எங்கே போகிற? என் கூட இரு. என்னாச்சு? அங்க யாரும் போற மாதிரி இருக்கு. எங்க? சரி, நீ இங்கே இரு, நான் வரேன்.
தேங்க் காட், நல்ல நேரத்துல வந்தீங்க சார். ஹேண்ட்ஸ் அப். ஓகே ஓகே எங்க பிப்சி எங்க? சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். எங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நாங்க இந்த வீட்ல ஹெல்ப் கேட்டு வந்து மாட்டிக்கிட்டோம். நீ முதல்ல உள்ள போ. ஓகே ஓகே, நான் போறேன். பிம்சிங், பிம்சிங், நான் நாகராஜ் வந்திருக்கேன். பிம்சிங், நான் நாகராஜ் வந்திருக்கேன். உன் கூட யாராவது இருக்காங்களா? இங்கதான் இருந்தாங்க. ருத்ரா, ருத்ரா. கத்தியை கீழே போட, கீழே போட கத்திய. ஓகே ஓகே, நான் போடுறேன். பிம்சிங் எங்க? சார், நான் சொல்றது கொஞ்சம் பிம்சிங் கேளுங்க. எங்க? ஓகே, காட்டுறோம். உள்ள போ. போ, உள்ள போ. போறோம் சார். ஐயோ, என்ன பண்ணீங்க இவரை? இவர் ஒரு சின்ன பொண்ணை ஒரு பாக்ஸ்ல அடைச்சு வச்சிருந்தாரு. நாங்க காப்பாத்த ட்ரை பண்ணும்போது எங்களை சுட வந்தாரு. நாங்க வேற வழி இல்லாம சுட்டுட்டோம். ஐயோ, இந்த பொண்ணை எதுக்கு வெளியே விட்டீங்க? இல்ல, இவளை காப்பாத்த தான் நாங்க ட்ரை பண்ணோம். நீங்க எல்லாரும் அந்த பாக்ஸ்குள்ள போங்க. போங்க. ஓகே ஓகே, போறோம் சொல்றேன்ல. போறோம் அவுட். போங்க. உள்ள போங்க. அவுட். போறோம். போ. 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 அருள், ருத்ரா, மேல போங்க. இது யாரு? என்ன ப்ராப்ளம்? நீ மேல போ. இருக்கு சார், போறோம். மேல போங்க. 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 உள்ள போங்க. உள்ள போ. சிக்னல் கிடைக்குதா? இல்ல, என்னாச்சு? போன் வேற உடைஞ்சிச்சு. உன் கூட வந்த மத்த 2 பேருங்க. தெரியல, மேல எங்கேயாவது இருப்பாங்க. பாஸ்குள்ள போ. சார், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா ஏய், கேளுங்க கிட்ட சார். வராத. ஏன் சார் பயப்படுறீங்க? உள்ள போ. பாஸ்குள்ள போ. சரி வா, கீழே போயிடலாம். அருள், ஏன் விக்டர், என்ன உனக்கு பிடிக்கலையா? இல்லை இல்லை, இது வேண்டாம். உன் கூட யாரெல்லாம் வந்திருக்கா? சொல்லு. இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? ஏன் இந்த பாக்ஸை பார்த்து பயப்படுற? இந்த வீட்ல என்னதான் நடக்குது? நீங்க முதல்ல அந்த பாக்ஸ்குள்ள போக சொல்றேன். நாங்க ஏன் உள்ள போனோம்? நீங்க 2 பேரும் மேல போயிட்டு கார்ல வெயிட் பண்ணுங்க. அந்த 2 பேரும் கூட்டிட்டு நான் வரேன். போ, பாக்ஸ்குள்ள போ. பாக்ஸ்குள்ள போ. போ. நீ இந்த பெட்டிக்குள்ள போயிட்டு வந்ததுனால நான் உன்னை நம்புறேன். என்ன? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க உங்க ஃபேமிலி பெரிய ஆபத்துல இருக்கீங்க. பிகாஸ் அவ வெளியில இருக்கா. நீ யாரை பத்தி பேசுற? அனாமிகாவா? அவ தான் இறந்துட்டாளே. நான் அவளை பத்தி பேசல, நான் காதம்பரியை பத்தி பேசுறேன். என்னது? காதம்பரியா? ஆமா. அனாமிகா சாகும்போது கடைசியா யார் கூட இருந்தா? செல்லா, அப்புறம் ஜென்சி. இப்போ அவங்க எங்க இருக்காங்க?
இப்போ ஏன் கேட்குற? பிகாஸ் உன் ஃபேமிலியில் ஒருத்தங்க உயிரோடு இல்லை. ஏய், என்ன பண்ற? லிசன், இப்போ டைம் இல்லை. கொஞ்சம் நான் சொல்கிறத நீங்கள் நம்பி தான் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க. அண்ணா அவங்கள எங்க தேடியும் காணோம். இவர் என்ன பண்றாரு இங்க? நான் சொல்கிறேன். அவங்க கை. ஓகே போங்க. என்னது? இங்கே பாருங்க, எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க. இவங்க இல்லை, அப்பா அந்த பொண்ணு தான். அருள், நீங்க என்ன நம்பிதான் ஆகணும். அப்பதான் உங்களை காதம்பரி இருந்து என்னால காப்பாற்ற முடியும். அருள் என்ன சொல்றாரு இவரு? நான் சொல்கிறேன். காதம்பரி 17th செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு சூனியக்காரி. ஒரு சாபத்தால் அவளோட பவர் எல்லாம் போச்சு. ஸோ அவளுக்கு அவள் பவர் திரும்ப கிடைக்கணும்னா 1000 பாடிஸை அவள் கிராஸ் பண்ணி ஆகணும். அதுவும் அவள் இந்த வீட்டில் தான் பண்ணணும். அவளை யாராலையும் அழிக்க முடியாது. அப்படி அவளை கொன்னா அவள் உன்னோட உடம்புக்குள்ளே வந்துடுவாள். ஃபியூ மினிட்ஸ் மட்டும்தான் உன்னோட ஆத்மா இருக்கும். அதுக்கப்புறம் உன் உடம்புல அவள் தான் இருப்பாள். அவளுக்கு தேவை 1000 பாடிஸ், அதுவும் ஹெல்த்தியான உடம்பு. அப்போது இது வரைக்கும் எவ்வளோ பாடிஸ் கிராஸ் பண்ணியிருக்கா? அது எனக்கு தெரியல. 30 வருஷத்துக்கு முன்னாடி பீம்சிங் அவர் ஒய்ஃப் டாக்டரோட இங்கே வந்திருந்தார். அப்போ இந்த வீட்டில் ஒரு பாக்ஸ் ரூமில் வித்தியாசமான மந்திர எழுத்துக்கள் இருந்துச்சு. அதோட அந்த பாக்ஸில் ஒரு கிழவனும் இருந்தார். அவரை காப்பாற்றணும்னு வெளியே விட்டுதா அவரோட ஃபேமிலியை இழந்துட்டார். அவரோட பொண்ணை பாக்ஸில் அடைச்சி வச்சு அவளுக்கு பாதுகாப்பாக இங்கேயே தங்கிட்டார். அப்போ காதம்பரி அழிக்க என்னதான் வழி இருக்கு? காதம்பரியை யாராலும் அழிக்க முடியாது. பட் யார் உடம்புல அவள் இருக்காளோ அவங்கள அந்த பாக்ஸில் அடைச்சி வச்சுட்டா மற்றவங்க ஈஸியாக தப்பிச்சிடலாம். நீங்கள் சொல்கிறது நம்புற மாதிரி இல்லையே. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இது எல்லாமே பீம்சிங் ஒரு டைரியில் எழுதி வச்சுருந்தார். காதம்பரியால் உங்கள் உடம்புக்குள்ளே தானாக வர முடியாது. அவளை நீங்கள் கொன்னாதான் அவளால் உங்கள் உடம்புக்குள்ளே வர முடியும். அவளுக்கு உங்கள் எல்லாருடைய சீக்ரெட்ஸும் தெரியும். அவள் ஆப்போசிட் இருக்கிறவங்க மைண்டை ஈஸியாக ரீட் பண்ணிவிடுவாள். அப்புறம் உங்கள் சீக்ரெட்ஸை வெப்பனாக யூஸ் பண்ணி உங்களையே கொல்ல வைப்பாள். ஸோ அவள் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க.
ஸ்டெல்லா 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 ஏய் ஸ்டெல்லா நம்ம ரொம்ப லேட். அந்த பையன் அந்த பொண்ணை கொண்டுட்டான்னு நினைக்கிறேன். இப்ப காதம்பரி அந்த பையன் உடம்புல இருக்கா? என்ன சொல்றீங்க விக்டர்? ஸ்டெல்லாவை கொண்டுட்டானா? ஆமா. அவனை உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போகாம பாத்துக்க. போ. ஓகே ஓகே. காதம்பரி என்ன வேணாலும் கொண்டு வா, சீக்கிரம் போ. அவங்களுக்கு என்ன பத்தி எல்லாமே சொல்லிட்டியா? நீ சொன்னாலும் நான் யாரையுமே இங்கிருந்து விட மாட்டேன்டா. 30 வருஷமா அந்த கல்வை அடைச்சு வச்சுட்டா. வெறி, அவ்வளோ வெறி. அடங்க மாட்டேன். இனிமே நான் அடங்கவே மாட்டேன். முதல்ல உன்னை போறேன்டா. ருத்ரா, வெரி சாரி ருத்ரா. ஸ்டெல்லா இப்போ உயிரோடு இல்லை. வாட்? வீட்ல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? அருள், அருள் சீக்கிரம் வா. அருள், அருள், அருள் சீக்கிரம் வா. ஓபன் த டோர். அருள் சீக்கிரம் வா. விக்டர் வந்துட்டு இருக்கான். அருள் சீக்கிரம் வா. அருள், அருள் கதவு திறப்பா. அருள் சீக்கிரம். அருள், அருள் விக்டர் வந்துட்டு இருக்கா, கதவு திற. அருள் கதவு திறப்பா. விக்டர் வந்துட்டு இருக்கா. தண்ணி எடுத்துட்டு வா. விக்டர் எங்க? அவனை நான் காலில் சுட்டேன். அப்பதான் அவனை சுலோ பண்ண முடியும். ருத்ரா, ஸ்டெல்லா, நீ உயிரோட தான் இருக்கியா? கதவை திற. எங்க இருந்த ஸ்டெல்லா? என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு விக்டர் என்ன கொல்ல வந்தான். அவன் கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன். சரி இரு. கதவை திற. ஸ்டெல்லா, ஸ்டெல்லா, இப்போ நம்ம எப்படி இதை ஸ்டாப் பண்றது? அவளை ஸ்டாப் பண்ணவே முடியாது. அவ எல்லாரையும் கொல்ற வரைக்கும் அடங்க மாட்டா. அவளுக்கு யாரை பத்தி கவலை இல்லை. அவ வழியில வர எல்லாரையும் கொல்லுவா. இனிமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி தப்பு பண்ணிட்டீங்க.
அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க கார் கீ வச்சிருக்கீங்களா? என்கிட்ட தான் இருக்கு. கொடுங்க. ருத்ரா, ஏன் பயப்படுற? நான் தான் உன் விக்டர். என்ன சித்தம்? ஏன் இப்படி பண்ணீங்க? நான் அவனை சுட்டிருப்பேன். நான் உன்னை காப்பாற்ற தான் அப்படி பண்ணேன். உன்னால அவளை கொல்ல முடியாது. நீ அவனை சுட்டிருந்தா காதம்பரி ஓ உடம்புல வந்திருப்பா. கமான், என் கூட வா. ஃபைன், நீங்க எல்லாரும் என் கார் எடுத்துட்டு போயிருங்க இங்க இருந்து. சீக்கிரம், அவளை நான் பாத்துக்கிறேன். இது எல்லாமே என்னோட முடியட்டும். நீங்க எல்லாரும் போயிடுங்க ப்ளீஸ். ஐ எம் சாரி, இது எல்லாமே என்னால தான். நான் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்க கூடாது. இப்போ இதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. நான் பாத்துக்கிறேன் அவளை. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. நீங்க உங்களை காப்பாத்தீங்க. ஞாபகம் வச்சுங்க, நீங்க பாக்குறது விக்டர் இல்ல, விக்டர் உடம்புக்குள்ள இருக்கிற காதம்பரி. நீங்க அவனை கொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக அவனை காயப்படுத்தி ஸ்லோ பண்ணலாம். என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் அவனை கொல்லவே கூடாது. அப்படி நீங்க அவனை கொன்னா நீங்களும் செத்துருவீங்க. அப்புறம் அவன் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க. இந்த கத்தியை வச்சுங்க. போங்க இங்க இருந்து. போங்க, போயிடுங்க. சார், உங்களை விட்டுட்டு டைம் இல்ல. போங்க போங்க. ஸ்டெல்லா இறந்துட்டா. விக்டருக்கு என்னாச்சுன்னே தெரியல. ஜென்சியை விட்டுட்டோம். நான் தான் விக்டர். என்னையே லாக் பண்ணிருக்கீங்க. ப்ளீஸ் ஓபன் பண்ணுங்க. அருள், நான் தான் விக்டர். லாக் ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ். நீ போயிட்டு போலீஸை கூட்டிட்டு வா. கமான் அருள், கமான். தங்கச்சி உடம்பு இனிமே எனக்கு தான். ருத்ரா, ருத்ரா, எதுக்கு அவனை காப்பாத்த ட்ரை பண்ணீங்க? உனக்கு தெரியாது.
அவன் விக்டர் இல்ல காதம்பரி. அவனை கொன்னா யாரு கொள்றாங்களோ அவங்க உடம்புக்குள்ள போயிடுவா. என்ன ருத்ரா 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 இங்க பாரு. ருத்ரா உனக்கு ஒண்ணு இல்ல. ருத்ரா ருத்ரா என்னாச்சு? ருத்ரா ருத்ரா இதெல்லாமே உன்னோட தப்புதான். நீ பண்ணதுக்குதான் உன் ஃபேமிலி அனுபவிக்குது. இனி உன் தங்கச்சி உன்னால காப்பாற்ற முடியாது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். என்னாச்சு? போலீஸ் மிஸ் பண்ணியா? காதம்பரி இப்போ உடம்புக்குள்ள இருக்கா. ஆமா, இப்போ அந்த பாக்ஸுக்குள்ள அடைக்கணும். பாக்ஸா? எவ்வளவு நாளைக்கு? எப்பவே அருள். இல்ல கண்டிப்பா முடியாது. வேற வழி ஏதாச்சும் இருக்கும். நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். அருள், நான் சொன்னா கேளுங்க. இப்ப இவ உங்க தங்கச்சி இல்ல, காதம்பரி. ஒன்ஸ் இவ உங்க உடம்புக்குள்ள போயிட்டா நீங்க இறந்துருவீங்க. ஐ எம் சாரி அருள், ருத்ரா இறந்துட்டா. இவன் போய் சொல்றான். இவனை நம்பாத அருள். என்னால உன் தங்கச்சிய திரும்ப கொடுக்க முடியும். எனக்கு உன்னோட உடம்ப கொடு. நான் உன் தங்கச்சிய உயிரோட விட்டுறேன். ருத்ரா, அந்த கேவலமான பாக்ஸ்ல இருக்க போறா. நீ பண்ண தப்புக்கு அவளை கேவலமான பாக்ஸ்ல அடைக்க போறியா? நீ பண்ண தப்புக்கு உன் தங்கச்சிக்கு தண்டனை கொடுக்க போறியா? இவன் சொல்றத கேட்காத ப்ளீஸ். அப்படி ஏதாச்சும் வழி இருந்துச்சுன்னா பீம் சிங் எதுக்கு அவரோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு 30 வருஷமா இங்க இருக்கணும்? ஒரு தடவை காதம்பரி உங்க உடம்புக்குள்ள வந்துட்டா நீங்க இறந்துடுவீங்க. ப்ளீஸ், இப்போதைக்கு நீங்க 2 பேரும் உயிரோட போயிடுங்க. ப்ளீஸ் அருள், நம்ம போல அந்த பாஸ்குள்ள அடைக்கணும். லேட் பண்ணாதீங்க. கம் ஆன். ஓகே. ஜல்தி சுடாத. நான் அவளை சுட்டுக்கணும். இல்ல உங்களால சுட முடியாது. உனக்கு புரியல. அவளை நான் சுட்டுருந்தா அவன் என்னோட பாடியை எடுத்திருப்பா. இப்போ நான் பிழைக்கிற கண்டிஷன்ல இல்லை. இப்போ அவன் என் உடம்புக்குள்ள வந்தா அவளும் சேர்ந்து அழிஞ்சிடுவா. ப்ளீஸ் போங்க, அவளை எப்படியாச்சும் இங்கே கொண்டு வாங்க. நான் அவளை கொண்டு வர்றேன். நீ இந்த பொண்ணை உயிரோட இங்க இருந்து போயிடுங்க. போங்க சீக்கிரம் ப்ளீஸ். ஓகே ஓகே.
சொல்ற மாதிரி நான் உன்னை கொல்றேன். பட் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, ஜென்சியை உயிரோட விட்டுருவேன்னு. எஸ், நான் கண்டிப்பா விட்டுறேன். உன்னை எப்படி நான் நம்புறது? நீ நம்பித்தான் ஆகணும் அருள், உனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. I know all your secrets, Arul. இல்ல, நான் உன்னை கொல்ல மாட்டேன். அதையும் நான் பார்க்கிறேன். ஜென்சி, ஓடு! அருள், அவ கீழே வந்தா என்ன பண்றது? வருவான்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ருத்ரா பாடி இப்போ ரொம்ப வீக்கா இருக்கு. அவளுக்கு இப்போதைக்கு நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வேணும். அது கண்டிப்பா நீயா இருக்க விட மாட்டேன். இது என்னோட முடியட்டும். அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். நம்ம 2 பேரும் போய் அவளை அந்த பாக்ஸ்ல அடைச்சிடலாம். இல்ல, அது ரொம்ப ஆபத்து. என்னாலும் வெளியே வராத. நம்ம வெளியில போறதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாக்குறேன். ஞாபகம் வச்சுக்கோ, நீ அவளை விட்டு தள்ளியே இரு. நான் அவளை எப்படியாச்சும் அந்த பாக்ஸ்ல அடைச்சிடுறேன். இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழி அதுதான். ஓகே? லவ் யூ. இந்த உடம்பு முடிய போது அருள், எனக்கு உடனே உன்னோட உடம்ப கொடு. எங்க ஒளிச்சிட்டு இருக்க அருள்? நீ எங்கேயும் போக முடியாது. உடம்ப எனக்கு கொடு. உன்னால கண்டிப்பா என்ன அந்த பாக்ஸ்ல அடைக்க முடியாது. அண்ணா ப்ளீஸ், என்ன கொன்னுடுங்க. அவ என்ன சித்திரவதை பண்றா. என்னால முடியல.
என்னால எப்படி முடியும்? ரொம்ப வலிக்குதுண்ணா, என்னால முடியல. ஐயோ, நான் என்ன பண்ணுவேமா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அட கடவுளே, நான் என்ன பண்ண போறேன் இப்போ? என்ன மன்னிச்சிடு ருத்ரா. என்னால எனக்கு எந்த யூஸும் இல்ல. உனக்கு என்னோட எல்லா சீக்ரெட்ஸும் தெரியாது அருள். உனக்கு என்னோட சீக்கிரம் தெரியாது. அருள், கதவை மூடுங்க அருள். ப்ளீஸ் அருள், சீக்கிரம் கதவை மூடுங்க அருள். ஐயோ சீக்கிரம். ஏன் இப்படி பண்ண? ப்ளீஸ் அருள், கதவை மூடுங்க. ஏன் இப்படி பண்ணேன்னு கேக்குறேன்ல. ஐ லவ் யூ அருள். அருள், என்ன பண்றீங்க? வேணாம், சீக்கிரம் போயிடுங்க. ஏன் இப்படி பண்ண ஜின்சி? நீங்க சாகிறத என்னால பார்க்க முடியாது அருள். ஐயோ, எனக்கு என்னோட லவ் ப்ரூவ் பண்ண இது ஒரு சான்ஸ் அருள். அதுக்கு நீ இப்படியா பண்ணுவ? அருள், போங்க அருள். இல்ல, நான் போகல. ஐயோ போங்க ப்ளீஸ். இல்ல, நான் போகல. நான் உன் கூட தான் இருப்பேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஜென்சி, 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 இங்க பாரு. ஜென்சி, ஜென்சி, ஜென்சி. ஜின்சி, ஜின்சி. இது எல்லாமே என்னால தான். நான் மட்டும் காரை ஒழுங்கா ஓட்டியிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. எனக்காக ஜென்சி அவ லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா.
எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இது வரைக்கும் நான் இழந்ததெல்லாம் போதும். இதிலிருந்து ஜென்சியை எப்படியாச்சும் நான் காப்பாற்றிடுவேன். தேகம் தேடி அலையுது நெஞ்சம் என் தேவை தீர்க்க உனக்கென்ன வஞ்சம் வா வா தேகம் தேடி அலையுது நெஞ்சம் என் தேவை தீர்க்க உனக்கென்ன வஞ்சம் வா வா ஒரு கூடு விட்டு கூடு போய் கோபக்கார காதம்பரி நான் தானே. நான் எப்பொழுது உன்னை விட்டு வேறு தேகம் தேடி போக மாட்டேன். களமாயத்தையும் வைவித்தையும் வந்திச்ச காயத்தையும் பார்த்தேன். நீ ஏழு கடல் தாண்டினாலும் எங்கு தப்பி ஓடினாலும் வருவேன். உம்மை பார்த்த பின்னே என் உடலில் போதையிடாய் சக்தி ஏறுதே. உயிரை கொன்றுவிட்டு புத்தம் புது ஊடலை ஏற்றுக்கொண்டு வாழப்போவதே செய்வேன் சதி. உனக்குள் நான் வருகின்ற தருணம் எனக்குள் புது வாழ்க்கை பயணம் என்றும் எனக்கில்லை மரணம் வா வா. காலம் பல கடந்திடும் பொழுதும் ஞானம் இங்கு அழிந்திடும் பொழுதும் காதும் வரை அழிவது இல்லை நீ வா. தேகம் தேடி அலையுது நெஞ்சம் என் தேவை தீர்க்க உனக்கு என்ன வஞ்சம் வா வா பக்கம் செய்வேன் யுத்தம். Thank you.